வணக்கம். அணு அப்படின்ன உடனே நம்மளுக்கு அணுவுக்குள்ள ஒரு அணுக்கரு இருக்கும். இதுதான் ஞாபகம் வருது. அணுக்கரு தான் ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாதிரி அந்த செல்லை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனித உடம்புல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அணுவில் அந்த அணுக்கருவே நியூக்ளியஸே கிடையாது. அது என்ன அப்படின்னா நம்மளோட ரத்த சிவப்பணு தான். அது ஏன் அதுக்கு நியூக்ளியஸ் இல்லாமல் போச்சு, அதோடைய அந்த பரிணாமவியல் காரணங்களை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சோபனா. வணக்கம் சிவா. முதல்ல ஏன் நம்மள மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் மல்டி செல்லுலர் லைஃப்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஏன் ஆர்பிசி மாதிரியான ரத்த சிவப்பணு மாதிரியான ஒரு செல் தேவை? இப்போ நம்மளுடைய நீங்களே சொல்லிட்டீங்க, நம்ம மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு. மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்லயும் நம்ம மேம்பட்டதா எப்படி வரோம் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடிய செல்கள் இணைஞ்சு ஒரு ஆர்கன் மாதிரி அதை ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ ஒரு குரூப்பிசம் வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஒரு யூனிஃபார்மான மூவ்மெண்ட், யூனிஃபார்மான ஆக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கன் டெவலப் ஆகும் பொழுது அதுக்கு கண்டினியூஸ் எனர்ஜி சப்ளை பண்றதுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஒரு யூனிட் தேவைப்பட்டது. அந்த அமைப்புக்கு இந்த ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்பிசியா அது டெவலப் ஆகி வந்தது. இப்போ நமக்கு மற்ற செல்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக நம்ம ஃபர்ஸ்ட் செல்லை பத்தி பேசும்பொழுது நம்ம முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் பல வீடியோக்கள்ல. செல் அப்படிங்கிறதுல ஒரு உட்கரு இருக்கும். அந்த உட்கரு அதுலதான் நம்மளுடைய டிஎன்ஏ இருக்கும். அது டிஎன்ஏங்கிறது லிட்டரலி நம்மளுடைய ப்ரோக்ராம்னு சொல்லலாம். அந்த செல் எந்த வேலையை செய்யணும், என்ன மாதிரியான புரதத்தை கொடுக்கணும், எந்த புரதத்தை அது கொடுக்க தேவையில்லை, என்ன மாதிரியான வேலைகள், எப்ப இறந்து போகணும், எவ்ரி திங் அதுல இருக்கக்கூடிய கோடிங் அந்த டிஎன்ஏல இருக்கு. ஸோ அந்த மாதிரி செல்கள் குரூப்பா செயல்பட்டு இருக்கு. இப்போ மூளையில இருக்கக்கூடிய நியூரான்ஸ் ஒரு சேனலைஸ்டா தனக்குன்னு ஒரு புரோட்டோகால்ல அழகா செயல்பட்டு இருக்கு. லிவர் அந்த மாதிரி தனியா செயல்படும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல இதுக்கு கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணி ஆகணும், எனர்ஜியை நம்ம கொடுக்கணும், ரா மெட்டீரியல்ஸ் நியூட்ரியன்ஸை கொடுக்கணும். ஸோ ரத்தம் இந்த பொறுப்பை ஏத்துக்குது. அப்போ குறிப்பா ஆக்சிஜனை மட்டும் சப்ளை பண்றதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பா தான் நம்மளுடைய ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் உருவாகுது. எது ஆர்பிசி ஆக்சிஜனை எடுத்துட்டு போறதுக்கு காரணமா இருக்கு? ஆமா, நம்ம இது ஸ்கூல் லெவல்லே கூட படிச்சிருப்போம். எல்லாருக்குமே தெரியும், ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி ஆர்பிசியினுடைய அமைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு வெளியில ஒரு புரோட்டீன் லேயர் இருக்கும். அந்த புரோட்டீன் லேயருக்கு மேல சில புரதங்கள் சிக்னல்ஸ் ரிசப்டார்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து உள்ள மற்ற செல்லுல இருக்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. நியூக்ளியஸ் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா, தென் அதர் ஆர்கனல்ஸ் சொல்லக்கூடிய கோல்கே அப்பேரட்டஸ், லைசோசோம் மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு செல் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் நீங்க பாகம் குறிச்சு எழுதுவீங்களோ அது எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஹீமோகுளோபின் இருக்கும். இப்போ ஹீமோகுளோபினுக்கு வருவோம். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு குவாட்டர்னரி புரோட்டீன். இப்போ நம்ம முன்னாடி வீடியோக்குள்ள நம்ம பார்த்திருக்கோம் புரோட்டீனுடைய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒரு பந்து மாதிரி இருக்கும். அதுல 4 ரிப்பன் இருக்கும். ஆல்பா 1, ஆல்பா 2, பீட்டா 1, பீட்டா 2 சொல்லிட்டு 4 ரிப்பன் இருக்கும். இந்த 4 ரிப்பன் ஒன்னோட ஒன்று நல்ல டைப் ஆயிருக்கும். இதுக்கு நடுவுல பார்ஃபைரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பார்ஃபைரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, அவ்வளவுதான். ஸோ இந்த பார்ஃபைரினோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நைட்ரஜனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த விசைகள்னால அயன் ட்ராப் ஆயிரும். ஆக்சிஜன் ஏன் நம்ம ஆக்சிஜன் அந்த இடத்துல அயன் ஏன் அந்த இடத்துல பொருந்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, அயனுக்கு ஆக்சிஜன் மேல லவ் அதிகம், அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஸோ இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான ஒரு எஃபிஷியன்சியோட ஆக்சிஜனை பிடிச்சு வச்சுக்கக்கூடிய மெட்டல் அயன் அப்படிங்கிறதுனால நம்ம பரிணாம வளர்ச்சியில நமக்கு அயன் ஆக்சிஜன் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மெட்டலா தேர்வாயிருக்கு. அந்த அயன் ட்ராப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ஃபைரின் அதை சீல் பண்ணி வைக்கும். அந்த பார்ஃபைரினை ஹீமோகுளோபின் காயில் பண்ணியிருக்கும். இதுதான் அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இப்ப கடல் வாழ் உயிரினங்கள் ஒரு சிலதுல ஹீமோசைன் இருக்கும். அதுல இரும்புக்கு பதிலா காப்பர் இருக்கும். அதனுடைய வேலையும் ஆக்சிஜனை சேம் தான். காப்பருமே ஆக்சிஜன் மேல அதிகமான ஒரு காதலுடைய ஒரு மெட்டல் தான். இது பரிணாம வளர்ச்சியில அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி நமக்கு வந்திருக்கும். இப்ப இரும்பு, இந்த ஆர்பிசி, அதுல இருக்கிற ஹீமோகுளோபின் இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் ஏன் அதுக்கு மற்ற செல் உறுப்புகள் தேவையில்லாது? எப்படி இப்ப எல்லா செல்லுமே உருவாகும் போது அதுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கணும், இப்படிதான் உருவாகும். பட் இதுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் வெளிப்படுது? எஸ், நம்ம ரத்த அணுக்கள் நம்ம எலும்பு மஜ்ஜையில உருவாகுதுன்னு பார்த்திருந்தோம். எல்லா அணுக்களும் பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எலும்பு மஜ்ஜையில இருந்து இந்த மல்டி பொட்டன்சி ஸ்டெம் செல்ஸ் போன் மேரோல இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ரத்த அணுக்களை
சிவப்பணுவாவோ வெள்ளை அணுவாவோ இல்ல ரத்த தட்டுக்களாவோ இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். வெள்ளை அணுக்கள் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி அதுல இருந்து பிரியணும், நியூட்ரோபில்ஸ் மோனோபில்ஸ் இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஆர்பிசிக்கள் முதல்ல உருவாகும் பொழுது நியூக்ளியஸோட தான் உருவாகும். ஏன்னு சொன்னா நம்மளுடைய ப்ரோஜினேட்டர்ல என்ன இருக்கும், தட் மீன்ஸ் அந்த ஸ்டெம் செல்ஸ்ல என்ன இருக்கும்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு 46 குரோமோசோம் இல்லாம எந்த செல்லும் வந்து உடம்புல இருக்காது. ஆனா செல்கள் வந்து படிநிலையா தன்னுடைய இறுதி பொசிஷனுக்கு வர்றதுக்குள்ள அதனுடைய தேவை என்ன அப்படிங்கறத பொறுத்து இது முடிவாகுது. இப்போ ஒரு WBC இருக்கு, நமக்கு ஒப்பீடு வச்சுக்கலாம். ஏன்னா WBC RBC ரெண்டுமே வந்து போன் மேரோல இருந்து நமக்கு கிடைக்குது, ரெண்டுமே ரத்தத்துல பயணம் செய்து ரெண்டுமே ரத்தத்திலேயே தொடர்ந்து நம்ம கூட இருந்துட்டு இருக்கிறதுனால என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத இதை ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். WBC பொறுத்த வரைக்கும் அதுக்கு நியூக்ளியஸ் உண்டு, உட்கரு உண்டு. அது மற்ற எல்லா துணை நிலை ஆர்கனல்ஸ் நுண்ணுறுப்புகளும் உண்டு. ஏன் வந்து அதுக்கு அது தேவை அப்படின்னு சொன்னா, வந்திருக்கிறது ஒரு வைரஸா பாக்டீரியாவா இல்ல நம்மளுடைய இறந்த செல்லா, இல்ல ஏதாவது டியூமர் செல் புதுசா உருவாயிருக்கா, அப்நார்மலான DNA ஓட ஏதாவது செல் உருவாயிருக்கா, இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ண வேண்டிய கடமை வந்து WBC. அதுக்கு தகுந்த மாதிரி அது டெசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி அது தன்னைத்தானே அழிச்சுக்கணும். தனக்கே ஒரு ஆட்டோ ப்ரோக்ராம் அது கிரியேட் பண்ணி தன்னைத்தானே அது வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி தன்னை அழிச்சுக்கணும். இதுக்கு உள்ள ஒரு ப்ரோக்ராம் இருந்தாதான் சாத்தியம். ஸோ டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஆல்வேஸ் வி நீட். ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி நமக்கு வந்து ஒரு CPU தானே ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது, அந்த மாதிரி நியூக்ளியஸ் வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடங்கின ஒரு குறிப்பு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் அந்த செல் செயல்பட முடியும். ஸோ அதுக்கு இருக்கு. அப்ப எப்ப நியூக்ளியஸ் வருதோ அந்த இடத்துல ஒரு செயல்பாடு நடக்க போகுது, ஒரு குறிப்பு. ஏன்னா புரதங்களால அது செயல்பாட்டை பண்ண முடியும். அப்ப புரதத்தை உற்பத்தி பண்ணி ஆகணும். அப்ப புரதத்தை உற்பத்தி பண்ணும்போது அதுக்கு நம்ம ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணணும், அதுக்கு ஆற்றல் வேணும். இது தொடர்பான மைக்ரோ ஆர்கனல்ஸ் தான் WBCல இருக்கும். ஆனா RBC டோட்டலா இது எதுவுமே செய்ய போறது இல்லை. இது ஜஸ்ட் போஸ்ட்மேன். ஹீமோகுளோபின் இருக்கும், அதுக்குள்ள ஆக்சிஜன் இருக்கும், அதை டெலிவர் பண்ணும், திருப்பி வரும், திருப்பி எடுத்துட்டு போகும். இதுதான் இதனுடைய வேலையா இருக்கு. அதனால இது டெசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல அதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப பரிணாம வளர்ச்சி படி இது எப்படி பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்குன்னா, இதுக்கு நியூக்ளியஸ் தேவையில்லை. இதுக்கு தேவையில்லாம ஒரு ஆளையும் சேர்த்து சுமக்கணும், அதுக்கு எனர்ஜி அதிகமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். தென் மைட்டோகாண்ட்ரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வரும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து நியாயப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வகையில நமக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான், சாரி ஒரு அணுதான். அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் சேர்த்து அது கேரி பண்ணணும். அதனால என்ன ஆகுதுன்னா, போன் மேரோல இருந்து அது ப்ரோஜினேட்டரா வரும் பொழுது தன்னுடைய நியூக்ளியஸை இழக்கிறதுக்கான ப்ராசஸ்க்கு அது அண்டர்கோ ஆகுது. என் நியூக்ளியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய நியூக்ளியஸ் அது இழந்துரும். இது பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம்ல வேற மாதிரி இருக்கும். ஸ்பெர்ம் பாத்தீங்கன்னு சொன்னா லிட்டரலி இதே மாதிரி பண்ணிதான் அதுவும் டெசிஷன் எடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா அது டிராவல் பண்ணி போகணும் லாங்கா. அதனால மைட்டோகாண்ட்ரியாவை மட்டும் வச்சுட்டு நியூக்ளியஸை மட்டும் வச்சுட்டு மித்த ஆர்கனல் எல்லாம் ஸ்பெர்ம் அழிச்சு. இது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அடிஷனல் கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம். அதுபடி RBC தன்னுடைய நியூக்ளியஸை தவிர மத்த எல்லாத்தையுமே வந்து அது இழந்துருச்சு. அதே நேரத்துல நியூக்ளியஸ் இழந்துருச்சு. அதே நேரத்துல அந்த வடிவம் இருக்கு இல்லையா, அந்த பைகான்கேவ் ஷேப்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி எடுத்துட்டு மேலையும் கீழையும் நீங்க ஒரு இது கொண்டு வருது. ஏன் வந்து இப்ப மத்த எல்லா செல்களும் வந்து ஒரு மாதிரி உருண்டையா ஒரு கோலமா இருக்கும்போது ஏன் ரத்த சிகப்புணு மட்டும் இந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னா, நீங்க சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வச்சு பார்த்தாலே அதே கொள்ளளவு உள்ள ஒரு கோளத்துக்கும் இந்த ஷேப்புக்கும் பாத்தீங்கன்னா இதுலதான் சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், பரப்பளவு அதிகமா இருக்கும்போது அதனால நிறைய ஆக்சிஜனை கொண்டு போக முடியும். அதனாலதான் இன்னொன்னு உள்ள ஒரு அணுக்கரு இருக்குன்னா அதால இந்த வடிவத்தை உருவாக்க முடியாது. அதனாலையும் இது வந்து நியூக்ளியஸை வெளில தள்ளி இருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க. இதுல ஒரே ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம் அப்படின்னா அது வந்து ஒட்டகங்கள் தான். ஒட்டகங்களோட சிகப்பணுக்கள்ல மட்டும் ஏன் அணுக்கரு இருக்கு? ஒட்டகத்தினுடைய RBCயும் நம்மள போலவே தான் போன் மேரோல இருந்து உற்பத்தியாகி வந்துட்டு இருக்கு. ஒட்டகத்தினுடைய சூழல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, தண்ணி ரொம்ப நேரம் கிடைக்காது. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன கிடைக்கணும், அதுக்கு தண்ணி கிடைக்கும் பொழுது அது நிறைய தண்ணியை சாப்பிட்டுட்டு ஸ்டோர் பண்ணணும் உடம்புல. ஸோ அதிக நீரை தேக்கி வைக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதனுடைய ரத்தம் தன்னுடைய நீர்ம நிலையில அதுக்குள்ள ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் பயோபிசிக்ஸ், அதனால வந்து RBC என்ன பண்ணிக்குதுன்னா, ஒட்டகம் தண்ணீரை குடிச்ச உடனே தன்னுடைய RBC அளவுல இருந்து 2 மடங்கு ஆக்கிக்குது. தன்னுடைய அளவை வந்து பெருக்கிக்குது. திருப்பி வந்து தண்ணி குறைஞ்சுக்கிட்டே வர கண்டிஷன்ல படிப்படியா RBCனுடைய அளவையும் அது குறைச்சிக்குது. அப்படி இருந்தா தான் அது சர்வைவ் ஆக முடியுது. அதனுடைய பரிணாம வளர்ச்சியில அந்த மாதிரி RBC இழந்த ஒட்டகங்களை விட RBCயோட இருந்த ஒட்டகங்கள் தான் சர்வைவ் ஆயிருக்கு. அதனால ஒட்டகங்கள்ல அந்த என்நியூக்ளியேஷன் ப்ராசஸ் கிடையாது. அது வந்து RBC போன் மேரோல இருந்து நியூக்ளியஸ் வர்ற RBCயோடய நின்று போயிடும். ஹியூமன்ஸ்க்கு என்ன நடந்திருக்கும்னா, போன் மேரோல இருந்து நியூக்ளியஸ் வர RBC வந்திருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி அது என்நியூக்ளியேஷன் ஆகி
நியூக்ளியஸ் இல்லாத ஆர்பிசியா மாறி இருக்கும். ஒட்டகங்கள்ல அந்த ஸ்டெப்பே கிடையாது, அதோடய நின்று போச்சு. அதனால ஒட்டகங்களுக்கு மட்டும் நியூக்ளியேட்டட் ஆர்பிசி இருக்கு. அது அந்த அந்த கேமலிட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த உயிரினங்கள் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கேமல் குடும்பத்தை சேர்ந்த அனிமல்ஸுக்கு நம்ம ரொம்ப இதுவா எடுத்துக்கிற ஒரு விஷயம். இரும்பு சத்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம். பட் அதனுடைய வடிவத்துல இருந்து எல்லாமே ரொம்ப கவனமா உருவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். பார்க்கலாம், இன்னொரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி.